உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மற்றும் கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்க மலையேற்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக கல்லீரல் தினம் ஞாயிறன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் நூதன விழிப்புணர்வு மேற்கொண்டனர். மீனம்பாக்கம் அருகில் உள்ள திரிசூல மலையில் மலையேற்றம் நிகழ்ச்சியை 2 மணி நேரம் நடத்தினர். 50 வயது முதல் 70 வயதுடையோர் மலையேற்றத்தில் பங்கேற்றனர். விழிப்புணர்வு மற்றும் கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சி நடந்தது. இதுலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எல்லாருக்குமே இந்த கல்லீரல் 2 வகையில பண்ணலாம். ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெத்னால, இல்ல ஸ்ட்ரோக் பிரெயின் டெத்னால இருக்கிறவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணி சில பேருக்கு அவங்களுக்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணிருக்கு. சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தன்னோட லிவரோட ஒரு போர்ஷன் டொனேட் பண்ணி அவங்களுக்கு அந்த விதத்துல கல்லீரல், அது ஏன் நம்மளால பண்ண முடியறதுன்னா, கல்லீரல் ஒரே ஆர்கன் நம்ம உடம்புல எது கொடுக்கறவங்களுக்கும் கொடுக்கப்பட்டவங்களுக்கும் 2 பேருக்குமே வளர்ந்து மறுபடியும் முழு சைஸ்க்கு வந்துடும். இது பண்ண முடியறதுனால நமக்கு இந்த வகையிலையும் நமக்கு இந்த சிகிச்சை முறை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்றதுக்கு தான் இந்த உலக கல்லீரல் நாள் நம்ம தெரிய வைக்கிறோம் எல்லாருக்குமே. இது ஒரு நல்ல விதமான ஃபங்க்ஷன். ஏன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா, இன்னைக்கு செகண்ட் லைஃப்ல இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் பிரெயின் டெத் ஆனவர் கொடுத்ததுனாலையும், இன்னொன்று டாக்டர் நல்லபடியாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால்தான் இன்னைக்கு செகண்ட் லைஃபோட அன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். உலகிலேயே தமிழகத்தில்தான் கல்லீரல் தானம் அதிகளவில் நடந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.